வீரம், பக்தி, ராம சேவை, பேச்சாற்றல், புத்தி கூர்மை ஆகியவற்றிற்கு உதாரணமாக விளங்குபவர் அனுமன். ராம காவியத்தின் ஆணிவேராக விளங்கக்கூடியவர் அனுமன். ராமாயணத்தில் அனுமனின் திறன்களை அழகாக எடுத்து கூறும் பகுதிக்கு சுந்தரகாண்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சுந்தரகாண்டத்தை படித்தாலே எப்படிப்பட்ட துன்பங்களும் தீரும். அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. கல்விக்குரிய கிரகமாகவும் நவகிரகங்களில் தலைமை கிரகமாகவும் விளங்கக்கூடிய சூரிய பகவான் பயணிக்கும் தேருக்கு முன்னால் பயணித்து சென்று அவரிடம் கல்வி கற்றவர் அனுமன். சொல்லின் செல்வர் என ஸ்ரீராம பிரானாலேயே புகழ் பெற்றவர். மகாலட்சுமியின் அம்சமான சீதா தேவியிடமே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அனுமன். படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பவர்கள், தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள், நிலையான புகழ், நிலையான பதவி, உயர் பதவி, மற்றவர்களை கவரும் பேச்சாற்றல் உள்ளிட்டவைகளை பெற விரும்புபவர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடுவது நல்லது. கிரகத்தால் பிரச்சனை இருந்து அதனால் பலவிதமான பிரச்சனைகள் சந்திப்பவர்கள், நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டவர் ஆகியோரும் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபடலாம். கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டம் படிப்பதால் அனுமனை போல் வீரமான, ஆரோக்கியமான, புத்திசாலியான குழந்தை பிறக்கும். முடிவுகள் எடுக்க முடியாமல் திண்டாடுபவர்கள் தொடர்ந்து அனுமனை தியானிப்பதன் மூலம் தைரியமும் நம்பிக்கையும் பெறலாம். சனி பகவான் பார்வையால் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு அருமருந்து. சனிதோஷம், ஏழரை சனி, அஷ்டம சனி ஆகியவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக அனுமன் ஜெயந்தி நாளில் அவரை தரிசனம் செய்து வழிபட்டால் சனி தோஷம் விலகி நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அனுமன் ஜெயந்தி தினத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடலாம். கிரக தோஷங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் வடைமாலை சாற்றி வழிபடலாம். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் என நினைப்பவர்கள் வெண்ணீர் சாற்றி வழிபடலாம். அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி சாற்றி முடிந்தால் வடைமாலை சாற்றி வழிபடலாம். அனுமனின் படம் இல்லாதவர்கள் வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன் விளக்கேற்றி வெண்ணெய் உளுந்து வடை படைத்து வழிபடலாம். தெய்வத்தால் ஆகாது எனினும் தெய்வ பக்தியின் துணை கொண்டு முயன்றால் வெற்றி கிடைக்கும் என்பதனை நிகழ்த்தி காட்டியவர் அனுமன். ஆபத்து காலத்தில் அழைத்ததும் ஓடிவந்து காப்பவர் அனுமன். ராமநாமத்தை ஜபம் செய்வதன் மூலம் அவர் அருளை பெற முடியும். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.